இந்த படத்தில் நம்ம ஹீரோ ரயில்வேல டிக்கெட் கலெக்டராக இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவரும் பையனை தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கணக்கில் புலி இப்போ சிஏவுக்காக படிச்சுட்டு இருப்பாரு. அவர் தனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக யோசிப்பார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவும் முக்கியம். யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவர் முன்னாடி யாரையாவது ஏமாத்தினா அதை கண்டிப்பாக தட்டி கேட்பாரு. இப்படி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது அதில் 27 ரூபாய் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனே அந்த டூ பேங்க் அப்படிங்கிற பேங்க்குக்கு போய் அக்கௌண்ட்டில் தப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தினமும் ட்ரெயினில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கிறத ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். ஆஃபீஸில் கூட ஹீரோ கணக்கில் கரெக்டாக இருப்பார்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து தன்னோட இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. கடைசியில் பார்த்தா அவரும் டூ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவர் அக்கௌண்ட்ல இருந்து 150 ரூபாய்க்கு பக்கமா காணாம போயிருக்கு. அவரையும் போய் நம்ம ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ண வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த பேங்க்ல இருந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர் அக்கௌண்ட்லயே அந்த காசை திரும்ப போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு டிவியை பரிசா கொடுக்குறாங்க. அதாவது வெறும் 27 ரூபாய்க்கு 15,000 ரூபாய் டிவியை கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு இது எங்கேயோ இடிக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஒரு நாள் மாலில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை பற்றி ஹீரோட ஃப்ரெண்டு பேசுறாரு. 150 ரூபா காசுக்கு 55 இன்ச்சு டிவியை கொடுத்துட்டானுங்கடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ எல்லாருக்கிட்டையும் இல்லை இதில் எங்கேயோ தப்பு இருக்கு, அவங்க ரொம்ப லம்பா மக்கள் பணத்தை திருடி இருக்காங்க, அதுக்காக தான் நமக்கு இந்த டிவியை கொடுத்து நம்ம வாய் அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற யாருமே இதை நம்பலை. அப்போ நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும், அதாவது இங்கே ஒருத்தன் தன்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1 லட்சத்துக்கும் கம்மியாக பணம் வச்சிருந்தா 5% இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு கொடுத்தாகணும். அதுவே 1 லட்சத்துக்கு மேலே போனால் 5.5% இன்ட்ரெஸ்ட் வரும். அதுவே 10 லட்சத்துக்கு மேலே போனால் 6% வரும். ஆனால் இவங்க அங்கே தான் ஃப்ராடு பண்ணுறாங்க. அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் 7ஆம் தேதி 95,000 இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஒரு 50,000 அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது 1 லட்சத்தை தாண்டுது. ஆனால் இவங்க 8ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு நாளை விட்டுட்டு 9ஆம் தேதியிலிருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 5லிருந்து 5.5க்கு மாத்துறாங்க. இதனால இவங்களுக்கு 21 ரூபாய் லாபம். இப்படிதான் இவங்க ஃப்ராடு பண்றாங்க. இது ஒருத்தர்கிட்ட இருந்து எடுக்கிற பணம். ஆனா இந்த பேங்க்ல 4 கோடி பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 கோடி பேர்கிட்ட இவங்க இந்த தப்பை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமா 2400 கோடி லம்பா அடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ அடுத்து ஹீரோ இதை எப்படியாவது வெளியில எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அதனால அந்த பேங்க்ல இருக்கிறவங்க மூலமா 150 அக்கௌண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குறாரு. அதை செக் பண்ணும்போது அந்த 150 பேர் கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ உடனே அதை எடுத்துட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ பேங்கோட சைட்ல இருந்து பிரச்சனை வருது. நம்மால டார்கெட் பண்றாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ கூப்பிட்டு விசாரிக்கும் போது இங்க ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்க தான் அந்த கேஸை விசாரிக்கிற சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோவுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் இந்த கேஸை விசாரிச்சு நம்ம ஹீரோ சொல்றதுல உண்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களோட ஹையர் ஆஃபீஸர் அவங்க கிட்ட, உங்களுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, நீங்கள் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தீங்களே அந்த டிராஃபிக் செக்ஷனில் தான் உங்களை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. பேங்க் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் ஹீரோ சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே உண்மை இல்லை, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, இந்த மாதிரி தப்பு திரும்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 1 நாள் ஜெயில் தண்டனை கொடுத்து ஃபைனும் போட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதெல்லாம் விடாமல் இதை பற்றி ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. அதனால வில்லனுக்கு கோவம் வருது. நம்ம ஹீரோட வீடு இல்லீகலான இடத்துல இருக்குன்னு இடிக்க வச்சிடறான். அதே நேரம் நம்ம ஹீரோ டிக்கெட் கலெக்டர் வேலையில் இருக்கார்ல, அதில் ஒழுங்காக காசை கட்டாமல் 17 ரூபாய் திருடிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு வழக்கை உருவாக்குறான். இதனால நம்ம ஹீரோ சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. வீடும் பிரச்சனையில் மாட்டிக்குது. இப்போ அந்த 17 ரூபாய் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிரூபிச்சாகணும். இப்போ இதே நேரத்தில் ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்து வில்லன் அவனை மிரட்ட அங்கே இருக்கிற மக்கள் அந்த வில்லனை கேள்வி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாருமே டூ பேங்க்ல 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்க. இப்போ ஹீரோ ஒரு பக்கம் நான் 17 ரூபாய் அடிக்கல, அதெல்லாம் ரவுண்ட் அப் பண்ணுறதுனால வந்த எரரு, அதாவது 15 ரூபாய் 80 காசு அப்படின்னா அதை 16 ரூபாயை கவுண்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றிடுறீங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கலெக்ஷனில் வந்த மீதி தான் அந்த 17 ரூபாய் மிச்சம் அப்படின்னு சொல்லி நான் 17 ரூபாய் எடுக்கல அப்படின்னு தன்னை ப்ரூவ் பண்ணிடுறாரு. அதே நேரம் தான் கூட இருந்த மக்கள் இருந்தாங்கல்ல, அவங்களோட அக்கௌண்ட் மூலமா அந்த வில்லனோட திருட்டையும் எக்ஸ்போஸ் பண்றாரு. இதனால நாடு முழுக்க அந்த பேங்க்ல இருக்கிற கஸ்டமர்லாம் பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறாங்க. அந்த பேங்கோட மதிப்பு மக்கள் கிட்ட கெட ஆரம்பிக்குது. இப்ப வில்லன் வந்து அவனோட பணத்தோட வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகும்போது மாட்டிடுறாரு. ஃபைனலா கவர்மெண்ட் அப்புறம் ஆர்பிஐ எல்லாரும் சேர்ந்து அந்த வில்லனை ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது ஒரு பக்கம் ஒரு சாதாரண ஆள் 5க்கும் 10க்கும் ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் இன்னொரு பக்கம் ஒரு பேங்க் எல்லார்கிட்ட இருந்து திருடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மிடில் கிளாஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அதாவது நமக்கு தெரியாம நம்ம காசு எப்படி திருடப்பட்டிருக்கு
சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த கதை எப்படி இருந்துச்சு, அப்புறம் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.